போடுறோம் பாருங்க. நைசாபூரின்னு சொல்லக்கூடிய அறிஞர் அவர் சொல்றார் எப்படின்னு சொன்னா, அனைத்து குர்பானிகள், அதாவது அனைத்து வணக்க வழிபாடுகள், இது எல்லாத்துக்குமே என்ன செய்யப்படும்? உஹில்ல என்று சொல்லப்படும். குர்பானின்னு சொன்னா அறுத்து பலிகிறது மட்டும் நினைச்சுக்காதீங்க. குர்பானுங்கிற வார்த்தையை பொறுத்தவரையில வணக்க வழிபாடுகள். ஒரு தர்மம் செய்றீங்க, ஒருத்தருக்கு ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்குறீங்க, இது கூட குர்பான் தான். மொழி அறிவு இருந்தா, மொழி அறிவு இல்லாட்டி வேலை இல்லை. ஒரு அரபு பாடம் தான் எடுக்க வேண்டி வரும். அதனால அனைத்து வணக்க வழிபாடுகளுக்கும் என்ன செய்யப்படும்? வமா உஹில்ல என்று சொல்லப்படும். அது எப்படி? பிற 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 மதத்தவர்களினுடைய தெய்வங்களுக்காக வேண்டி எந்த ஒரு வணக்கத்தை போய் செஞ்சாலும் சரி, அதுவும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி செய்யப்பட்டது அப்படின்னு பச்சையா சொல்றாரு. அதே மாதிரி நைசாபூரி சொல்கிறாரு, வமா உஹில்ல பிஹி, வமா உஹில்ல பிஹி என்று சொன்னால் ஐ குல்லு தாஅத்தின் லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி செய்யப்படுகின்ற எல்லா தாஅத்துகளும், தாஅத்துனா அதுக்கும் வணக்க வழிபாடு, எல்லா வணக்க வழிபாடுகளுமே வருங்கிறாரு. அப்ப மாற்று கருத்தே இல்லைன்னு சொல்லி எப்படிங்க ஒரு பொய்யை இவ்வளவு தைரியமா சொல்றீங்க? ஜமியுல் முஃபஸ்ஸிரீன் என்று நாங்களா கையால மடியால போட்டு சொன்னதல்ல, அதுதான் அந்த காலத்துல கருத்தா இருந்துச்சு. நீங்க மாற்று கருத்து என்று சொல்லி நைசாபூரி அவர்களுடைய ஒரு கூற்றை முன்வைக்கிறார்கள். என்ன நைசாபூரி அவர்களுடைய கூற்று? தாத்துல அனைவரும் அது தாத்துல அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக தாத்துல நிற்கும். கொஞ்சம் யோசிங்க. தாத் என்ற வார்த்தையில கட்டுப்படுதல் என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக கட்டுப்படுதல் என்று வந்தால் அது உணவுல மட்டும் நிற்குமா? இது எதை பத்தி பேசுது? இஹ்லால் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது? ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீரி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி. இதை பத்தி தானே பேசுது. தடை செய்யப்பட்ட உணவுகள் சம்பந்தமா தானே பேசுது. இஹ்லால் என்பதற்கு அல்லாஹ் அல்லாத அனைத்து தாத்துகளுக்கும் அனைத்து கட்டுப்படுதலுக்கும் குறிக்கும் என்று சொன்னா, இது சுஜூத் செய்வது உணவுல உள்ளதொண்டா, ருக்கு செய்யறது உணவுல உள்ளதொண்டா, நபி வழியை பின்பற்றது உணவுல உள்ளதொண்டா? அப்ப இங்க தாத்தண்டவர் போட்ட கருத்து தவறானது விளங்கி அதை வாதமாவே வச்சிருக்க கூடாது. சிந்தனை ஆற்றல் இவங்க சொல்றாங்க, நாங்க பிஜே அவர்கள் இவங்க அரபால பார்க்கவில்லை, ஒருத்தர் சொன்னதை அப்படியே எடுத்து சொல்லிட்டாங்க. அரபு மேதைகள் சரியா பார்த்து விளங்கி பேசணுமா இல்லையா? சரியா பார்த்து விளங்கியா சொன்னீங்க. அப்ப தெளிவாக தப்சீர்கள் அதிகமான அறிஞர்கள், அந்த அறிஞர்கள் சொன்ன கருத்து என்பது அந்த காலத்தில் இருந்த தப்சீர் அறிஞர்கள் சொன்ன கூற்று மாற்று கருத்து என்று ரெண்டு விஷயத்தை வச்சாங்க. நல்லா கவனிங்க, ரெண்டு விஷயத்தை வச்சாங்க. இமாம் தபரி அவர்களுடைய ஒரு கூற்றை வச்சாங்க. அதுல ஐருஸ்மில்லாஹி அலைஹி, அல்லாஹ் அல்லாதவர்கள் பேர் அதன் மீது என்று வந்துருச்சு. 6:119 வசனத்தை முன்வச்சு அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர் அதன் மீது சொல்லப்பட்டால் உண்ணாதீர்கள், அல்லது அல்லாவின் பேர் அதன் மீது சொல்லப்பட்டால் உண்ணுங்கள் என்ற வார வசனத்துல இந்த அலைஹி என்பது பிராணிகளை மட்டும் குறிக்குமா, பிராணி அல்லாத தாவரங்களையும் குறிக்குமான்னு கேட்டோம். பதில் வருதா? பதில் இல்ல. தஃசீர்கள்ல மாற்று கருத்தும் வந்துள்ளது. மாற்று கருத்து யாரு மாத்தினான்னு கேட்கிறாங்க. சிந்திச்சு வாதம் வைக்கணுமா இல்லையா?